27 வயதில் தாங்க முடியாத வலி. பிரபல நடிகைக்கு இப்படி ஒரு மரணமா? ஹிந்தி மற்றும் தெலுங்கு திரைப்படங்களில் நடிச்சு பிரபலமானவங்க நடிகை அனன்யா ராஜ். போன ஜூலை மாதம் 15ஆம் தேதியே அனன்யா உயிரிழந்துட்டதா அவருடைய குடும்பத்தினர் அனன்யாவுடைய சமூக வலைத்தள பக்கத்துல அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒன்ன வெளியிட்டிருந்தாங்க. அதுல அனன்யா கடந்த ஒரு வருஷத்துக்கு மேல உடல் மற்றும் மன ரீதியான சவால்களை சந்திச்சுட்டு இருந்தாங்க. இதனால அனன்யா ஒரு போர் வீரரை போல அதுல இருந்து மீண்டு வர போராடுனாங்க. அனன்யா பெரிய தைரியசாலி. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாரும் பிரார்த்திச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த துயரமான நேரத்துல எங்களோட தனிப்பட்ட உரிமையை மதிக்கணும்னு கேட்டுக்கிறோம்னு அனன்யா குடும்பத்தினர் வேதனையோட ஒரு உருக்கமான கோரிக்கையை வச்சிருந்தாங்க. அனன்யா ராஜ் மும்பையை சேர்ந்தவங்க. கடந்த 2016 வெளியான 7 Hours to Go என்கிற திரைப்படத்தின் மூலம் திரைத்துறையில அறிமுகமாகி இருந்தாங்க. அதைத் தொடர்ந்து தி ஃபைனல் எக்ஸிட், அதுக்கு அப்புறம் கோஸ்ட் உள்ளிட்ட திரைப்படங்கள்ல நடிச்சு இந்தி சினிமா ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றாங்க. பாலிவுட் திரையுலகில தன்னுடைய திறமையை நிரூபிச்சதுக்கு பிறகு தென்னிந்திய திரைப்படங்கள்லயும் தன்னுடைய கவனத்தை செலுத்தினாங்க. அதைத் தொடர்ந்து தமிழ் உள்ளிட்ட 3 மொழிகள்ல உருவான மதராசி கேங் என்ற திரைப்படத்துல சரிதாங்கிற கதாபாத்திரத்துல அனன்யா நடிச்சிருந்தாங்க. ஆனா 2023லயே வெளியிட திட்டமிட்டிருந்த இந்த திரைப்படம் பல்வேறு காரணங்களால இன்னும் வெளியாகல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில நடிகை அனன்யா ராஜ் மரணம் அடைஞ்சு ஒரு மாசம் கழிச்சு அவருடைய குடும்பத்தினர் இப்போ அந்த துயர செய்தியை வெளியிட்டிருக்கிறது அனன்யா ராஜ் ரசிகர்கள் மத்தியில பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு.